சுமக்கிறவ என் பொண்ணு மதி அழகி. மா, இந்த மாசம் கரண்ட் பில் கட்டிட்டேன். அக்கா, நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன். ஏய், உனக்கு ஃபீஸும் கட்டிட்டேன். மதி சீக்கிரம் வா. கண்டிப்போட வளர்க்குற அப்பாக்களுக்கு மத்தியில கண்டிஷன் போட்டு வளர்க்குறவர் தான் மதியோட அப்பா. அப்பா, இந்த மாசம் செலவு போக மீதி சம்பளம். மதி, பா, நீ வேலைக்கு போறது குடும்ப சூழ்நிலைக்காகத்தான். ஃப்ரெண்ட்ஷிப், லவ் அது இதுன்னு பழகி ஊர் சுத்தம் கிடையாது. நீ இதை ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியில போகும்போதும் ஞாபகம் வச்சுக்க. சோகத்தோட வெளியில போற மதிய சந்தோஷப்படுத்தவும் ஒரு தீர்க்கா. எங்கடே இருக்கா? நான் வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மதி. உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு உன்னோட சம்பள நாள் தான் ஞாபகம் இருக்கும், உன்னோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்காது. அதான் இந்த சர்ப்ரைஸ். மதி, மதி, உங்க அப்பா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா என்ன பண்ணுவேன்னு நிரூபிச்சிட்டல. போலாமா? மதி, சொல்ல முடியா வலிகளை சுமக்கும் பெண்ணின் கதை. இரு மலர்கள் புத்தம் புதிய மெகா தொடர் விரைவில் உங்கள் சன் டிவி.